ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன ஊர் பார்க்க போறோம் அப்டின்னா, மணப்பாடு. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். நெறைய பேர் நெறையா வாட்டி இது போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இது ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால, நான் சூப்பரா இருந்துச்சு. அந்த வியூ வந்து அந்த லைட் ஹவுஸ் மேலலாம் நின்னு பார்க்கும்போது, அவ்ளோ அட்டகாசமா இருந்துச்சு. மணலோட அந்த சிங்கப்படம் கூட இங்க தான் ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த போயிட்டு வந்துட்டு அந்த மூவி அந்த சீன ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ ஆமா, இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல வியூ. ஒரு சுற்றுலா போணும், எங்கேயாவது வெளியில போணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ் இது. ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கடல் தண்ணியாக இருக்கட்டும், கடல் தண்ணி ஆழமும் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா உட்காந்து குளிச்சு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கோயிலுமே ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள பிரார்த்தனை ஓடிட்டு இருந்ததுனால, ஸோ உள்ளே வந்து ஃபோன் அலவுடு கிடையாது முக்கியமாக. ஸோ வெளியிலேருந்து கோயில் மட்டும் அரௌண்ட் பண்ணிட்டு எடுத்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு வியூ. அதை சுற்றி பார்க்க உண்மையிலே நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. மொத்த ஊருமே மலை உச்சியிலேருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா முத்தாரம்மன் கோயில் கூட பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அது தெரியும்னு பார்த்தோம். ஆனால் மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வெயில்லையுமே அந்த முத்தாரம்மன் கோயில் பார்க்க முடியல. ஸோ இங்கேருந்து ஆனால் ஆக்சுவலி பக்கத்தில் தான் முத்தாரம்மன் கோயில். ஸோ அந்த வியூ எங்களுக்கு இங்கே அதில் வியூ ஆகலை. ஸோ இங்கேருந்து இந்த வியூ பார்க்க வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிஜமாவே தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ஓவரால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு சொன்னால் மணப்பாடுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் லெவல் சுற்றுலா போகிறவங்க ஃபஸ்ட்டு மணப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இங்கேருந்து போகணுன்னா, இதில் ஒரு ரூ. 5 சின்ன குழந்தைங்களுக்கு ரூ. 5, பெரியவங்களுக்கு ரூ. 10 டிக்கெட் வாங்கி லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு உள்ளே அலோ பண்ணாங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் மேலே இருந்துச்சு. இது லைட் ஹவுஸில் மேலே ஏறி போய் நம்ம பார்க்க உச்சியிலேருந்து இன்னும் வியூ உயரமாக இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. சிலது வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து செருப்பு முக்கியமாக அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்லிப்பர் ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு லைட் ஹவுஸை நோக்கி மேலே நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலி உயரம்னா ரொம்ப பயம் எங்களுக்கு. என் குழந்தையும் ரொம்ப பயந்துட்டான், நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு 2 ஸ்டெப் மேலே கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு மேலே. அப்படியே ஒரு வளைவாக போயிட்டு கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் வியூ டோட்டலாக இதுக்கு மேலே உச்சியில் போய் பார்க்கும்போது இந்த பயம்லாம் ஒன்றுமே இல்லை. சூப்பரான வியூ. இதை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ரூ. 5 ஒர்த்துப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம பல கோடி செலவு பண்ணிட்டு ஒர்த்தே இல்லாத பிளேஸ்லாம் போயிட்டு வருவோம். வெறும் ரூ. 5 கொடுத்து இது போய் பார்த்தது ஒரு நல்ல செம்ம ஃபீலில் இருந்துச்சு. அவன் பயப்படுறான்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். செவுத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டு அந்த கண்ணாடி அந்த இது வந்து கீழே பார்த்துடவே கூடாதுங்களா, ரொம்ப தெளிவாக இருந்தான். செவுத்தோடையே ஒட்டிட்டான் மேலே போக போக. அப்புறம் அவனை மாதிரி தான் கிட்டத்தட்ட நாங்களும் போனோம். போயிட்டு அப்புறம் உச்சிக்கிட்ட போகும்போது கேமரா அலௌடு கிடையாது, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் கீழேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர்றதை கவனிக்கல. அதனால எங்களை பார்த்தோன்னே ஃபோன் அலௌடு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் ஓவரால் வியூ எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ மேலே போயிட்டு சுற்றி எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி வீடியோ எடுத்தோம். அதாவது இவ்வளோ உச்சியில் நின்று ஒரு மொத்த ஊரையும் பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கடலில் இருக்க அந்த ஒரு வளைவு பாதை, அதுக்கு கடல் பக்கத்துலேயே இருக்க கோயில், இப்படி பல விஷயங்கள் அதில் கவர் பண்ண முடிஞ்சது. பார்க்கவே அப்பா, நம்ம தான் இந்த உலகத்துலேயே ஆகாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. என் குழந்தை இதில் நம்ம இந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே போவோமா அப்படின்னு ஆக்சுவலி சுற்றி மறைச்சிருக்கு. எந்த லைட் ஹவுஸ்லேயும் ஒன்றால் ஏற முடியல. இதிலெல்லாம் மேலே ஏறினா கீழே இறங்குறதுக்குள்ளே நீயே மேலே போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மேலே போயிட்டு அந்த வியூ பார்க்க ரொம்ப நேரம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக வியூ. அதாவது அந்த கடல் வந்து எப்படின்னா, அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மேகமூட்டம் மாதிரி அடைச்சி அந்த கடலே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூ. நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் லெவல். அப்படி போகாதவங்க இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி ரொம்ப அழகான வியூவில் இருந்துச்சு. எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் கண்டிப்பாக மணப்பாடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கீழே வந்தோன்னா, அந்த கடல்கிட்ட ஒரு கோயில் சொன்னேன் இல்லையா, அந்த கோயில்கிட்ட வந்தோம்.
ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடலில் கொஞ்சம் நேரம் நிற்போன்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே வச்சு குட்டி குட்டி குழியாக இருந்துச்சு. அந்த குழி ஃபுல்லாக வந்திங்கன்னா குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு. குழந்தம்மா சால் கூட நம்ம மீன் பிடிக்கலாம், இது கூட மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அந்த மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து கூட்டு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து அப்புறம் வந்து சுற்றி பார்த்துட்டு நல்ல ஒரு தண்ணீரை விளையாடும்போதாக இருக்கட்டும், ஒரு வழுக்கல் கூட கிடையாதுங்க. நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் தண்ணி இருக்கிற கல்லில் பார்த்தோன்னா கல் வச்சோன்னா கால் வழுக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகா இருந்து நிற்கும்போதே ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கடல்கிட்ட இருக்க கோயில், அந்த தண்ணி, மீன் எல்லார் கூடயும் நல்லா விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் என்ஜாய் பண்ணணும் இல்லையா, என் பையன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அதாவது இந்த மதம், அந்த மதம், அந்த மாதிரி மத சம்மந்தப்பட்ட விஷயங்களே கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிரச்சனைக்கான ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம் வேணும். மனுஷங்கக்கிட்ட எவ்வளோ ஆறுதல் தேடினாலும் சில இடங்களுக்கு போகும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, நம்ம இவ்வளோ கடந்து வந்துட்டோம், இதுக்கப்புறமும் நம்மளால் கடக்க முடியும். ஒரு தைரியம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிளேஸ் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக மணப்பாடுங்கிற ஒரு பிளேஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு கொடுக்குற ஒரு பிளேஸாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கலாம், இல்லை வீக்கெண்டுக்கு ஒரு டைம் உங்களால் போக முடியுது அப்படின்னா போகலாம். போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸான பிளேஸ் கிடைக்கும். ரொம்ப அமைதியாக ஹாமாக இதை விட மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு ஒரு பிளேஸ் இல்லவே இல்லைன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு சூப்பரான பிளேஸ் மணப்பாடு தான். பீச்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளலாம் நம்ம எவ்வளோ ஆழம் போனாலுமே ஆழமே இல்லை தண்ணி, ஆனால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸாக இருந்துச்சு. ஸோ என் பையன் எப்பவுமே கடல்கிட்ட போனால் பயப்படுவான். அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் ரிலாக்ஸாக என் பையனுமே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸு மணப்பாடு தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் போனதே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. நான் கன்வே பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஐ எம் சாரி ஆஃப் தட். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.